வணக்கம். நெருப்பு தமிழர். வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுறதுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் தாங்க ரொம்ப முக்கியம். இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் டாஸ் போடுறாங்க. டாஸ் வின் பண்ண உடனே சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவை பேட்டிங் பண்ண சொன்னது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. ஆனால் சரியான தேர்வு தான் அது. இருந்தாலும் டாஸ் இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. அதற்கப்புறம் பிரதீபா சார் அவங்க இன்ஜூர்ட் ஆகுறாங்க. 2 செஞ்சுரியை போட்டவங்க. அவங்களுக்கு பதிலாக ஒரு பிளேயர் மாற்று வீரராக வர்றதாங்க டேர்னிங் பாயிண்ட்டு. அந்த அம்மா பிரதீபா இருந்திருந்தா கூட இவ்வளவு தூரம் விளாண்டுருப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கும். இவ்வளவு அதிரடியாக ஆடி இருப்பாங்களான்ற ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கும். சும்மா கவுண்டிஸ் சின்ன சின்ன மேட்ச்சில் விளாண்டுக்கிட்டு இருந்தவங்கள திடீர்னு அவங்க லிஸ்டான பிளேயர் லிஸ்ட்லேயும் இல்லை, ரிசர்வ்டு பிளேயராகவும் இல்லை, எதுலேயுமே இல்லை. திடீர்னு அவங்கள கூப்பிட்டு உள்ளே விளையாடு அப்படின்னு லாஸ்ட்டு செமிஃபைனலுக்கும் ஃபைனலுக்கும் கூப்பிட்டது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. சஃபாலி வர்மா ஆரம்பத்திலேருந்து ஒரு ஷேவாக் மாதிரி ஒரு அடித்து விளையாண்டது தான் இதனுடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. மழை பெஞ்சிருக்குது, கிரவுண்டெல்லாம் ஒரே ஈரமாக இருக்குது. இந்த சூழ்நிலைகளில் அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்தது பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. அதற்கப்புறம் எப்போவுமே நம்ம ஹர்மன் பிரீத் இந்த அம்மா கார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் பயங்கர ஆக்ரோஷமாக ஆகுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, கத்துறாங்க. ஆனால் செமிஃபைனல்லேருந்து ஃபைனல் வரைக்கும் அந்த அம்மா ரொம்ப கூல். கேட்சை விட்டாலும் கூல், எல்லாமே கூல் தான். அதற்கப்புறம் அந்த ஹர்மன் பிரீத் சிங் போட வேண்டிய அந்த ஓவரை தூக்கி கொண்டு போய் இந்த சஃபாலி வர்மா கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த 2 விக்கெட்டு. அதற்கப்புறம் அந்த அமன்ஜத் அவங்க அடித்த அந்த ரன் அவுட், விக்கெட்டே எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு போடும்போது அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு இந்த இடத்துல வேலை செஞ்சிச்சு. அதற்கப்புறம் ரிச்சா கோஸ் ஒவ்வொரு மேட்ச்லேயுமே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு தான். அதற்கப்புறம் தீப்தி சர்மா ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்தாங்க. எப்பொழுதுமே ஒரு ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் எவ்வளவு விமர்சனங்களை கடந்திருந்தாலும் தன்னுடைய டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த கடந்த ஆட்டங்களில் அந்த அம்மா செஞ்ச சில தவறுகள் எல்லாம் சரி பண்ணி, அதற்கப்புறம் அந்த டேர்னிங் பாயிண்ட்டுன்னு ஆஸ்திரேலியா கூட அந்த ஒரு 80+ அடித்ததும், அதற்கப்புறம் இன்னொரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஜெமிமா விளையாண்டு ஆஸ்திரேலியாவில் அந்த செஞ்சுரியை போட்டு நாட் அவுட்டாக இருந்ததும் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். கபில் தேவனுடைய கருத்துக்களை கையில் எடுத்துருக்கிறாங்க. கபில் தேவ காலத்தில் அடித்தது 183 87 தான். கபில் தேவ் சொன்னாராம், அடிச்சிருக்கிறது இவ்வளவு தான், ஆனால் இதை அடிக்கிறதுக்கு அவன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஒரு வார்த்தையில் வெற்றி பெற்றதை போல ஒரு பெரிய வரலாற்று சாதனையை படைத்து இன்னைக்கு இந்த ஹர்மன் பிரீத் கார் அந்த அம்மா உண்மையிலேயே அவங்களுக்கு பாராட்டணும், வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்களுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் வச்சு உரித்தாக்கி இந்த ஒரு அணியை வெற்றியடை செய்து